அன்புக்குரியவர்களே, யாவரையும் இந்த லெந்து எனும் தவ காலங்களிலே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கு கிழிந்துவிட்ட திரைச்சீலை என்கின்ற பொருளை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மத்தேயு 27 அதிகாரம் 51 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அன்புக்குரியோரே, கடவுள் நம் எல்லாரையும் தனிமைப்படுத்தி இருக்கிறார். தனிமை என்னும் இருள் இந்த உலகமெங்கும் பரவி இருக்கிறது. கொரோனா வைரஸினால் உலகமெங்கும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று அது ஒரு பெரிய அச்சுறுத்தலை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இக்காலகட்டத்திலே இந்த பெரிய இருள் நீங்குவதற்கு நாம் எல்லாரும் இறைவேண்டல் செய்யவும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 27 அதிகாரம் 51 வசனத்திலே தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்து இருள் நீக்கப்பட்ட விஷயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அமைதியாகவும் இருளாகவும் இருந்த மகாபரிசுத்த ஸ்தலம் திரைச்சீலை கிழிக்கப்பட்டதினாலே வெளிச்சமாகவும் எல்லாருக்கும் உடைய பொது உடைமையாகவும் மாற்றம் பெறுவதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று. புதிதாக்குகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு பயணப்படுகிறவராக இருக்கிறார். இந்த கிழிந்துவிட்ட திரைச்சீலையிலிருந்து 3 காரியங்களை நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, நீக்கப்பட்ட தடுப்புகள். A barrier removed. யாத்ராகமத்தின் புத்தகம் 26 அதிகாரம் 31 வசனத்தை நாம் பார்த்தால், அங்கு ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணுவாயாக, அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் தேவாலயத்தை பல்வேறு பிரிவுகளாக பிரித்து வைத்திருந்தார்கள். மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், ஆண்கள் செல்வதற்கான இடங்கள், பெண்கள் செல்வதற்கான இடங்கள், புற இனத்து மக்கள் இருக்கின்ற இடங்கள், வியாபாரம் செய்யப்படுகின்ற இடங்கள், இவ்விதமாக பல்வேறு பிரிவுகளாக தேவாலயம் பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒருமுறை சென்று மக்களுடைய பாவங்களுக்காக, மக்களுடைய எல்லா காரியங்களுக்காக அவன் பாவ நிவாரண பலியை ஏறெடுப்பது வழக்கம். இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லுகின்ற அந்த பாக்கியத்தை பிரதான ஆசாரியன் மாத்திரம் பெற்றிருப்பான். மகாபரிசுத்த ஸ்தலமானது ஓய்வு எடுக்கும் இடம் அல்ல, அது இருளாக இருக்கும். அது கடவுளுக்கென்று மனிதனால் பிரத்யேகப்படுத்தப்பட்ட இடமாக ஆலயத்திலே அமைந்திருந்தது. மனிதர்கள் யாரும் அதற்குள்ளே செல்ல முடியாது, பிரவேசிக்கிறவர்கள் கொல்லப்படுவார்கள். இவ்விதமாக அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கென்று மிகவும் பிரத்யேகமான செயல்பாடுகள் அக்காலங்களிலே அமைந்திருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தையும் மகாபரிசுத்த ஸ்தலத்தையும் இந்த திரைச்சீலை பிரிக்கிறதாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த திரைச்சீலை குறித்து யூத எழுத்தாளர்கள் எழுதும்போது அவர்கள் எழுதுகிறார்கள், இது 60 அடி நீளமும் 30 அடி அகலமும் உடையது. இது மனிதனின் கையளவு தடிமன் உள்ளது. இதை தூக்கி நிறுத்துவதற்கு 300 பேர் தேவை. இது தங்கத்தினால் பொன்னினால் செய்யப்பட்ட கொக்கிகளிலே இவைகள் மாட்டி வைக்கப்படும் என்று வேத புத்தகத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த மகா பெரிய தடிமனான இந்த திரைச்சீலை கிழிக்கப்படுவது என்பது மனிதனால் முடியாத காரியம். கடவுள் இந்த திரைச்சீலையை மேலிருந்து கீழாக கிழித்தெடுக்கிறார். எனவேதான் மனிதர்களுக்காக இருந்த அந்த தடைகள் நீக்கப்பட்டது ஆண்டவரால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, திறக்கப்பட்ட பாதைகள். ரோட் ஓப்பன். எபிரேயர் 10 அதிகாரம்
19, 20 வசனம் சொல்லுகிறது, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். கடவுளுடைய பிரசன்னத்தை நேரடியாக நமக்கு தரவும் வழி உண்டாக்கவும் இந்த திரைச்சீலை கிழிந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தருகிறது. பிரதான ஆசாரியராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய பாதையை உண்டு பண்ணி நம் எல்லாரையும் கடவுளுடைய ஒளியினண்டை வழிநடத்தி செல்கிறார். இருள் இல்லை, பாடுகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. இயேசுவின் இரத்தத்தால் நாம் எல்லாரும் மீட்கப்பட்டவர்களாக புதிய வெளிச்சத்தின் வழியிலே நாம் எல்லாரும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் பெரும் செயல் செய்கிறவர், கடவுள் வல்லமையுள்ள செயல் செய்கிறவர். அவர் மிகவும் உறுதியான நம்பிக்கைக்கு நம்மை அழைக்கின்ற ஆண்டவர் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. மிகவும் உறுதியாக ஆண்டவருடைய வழியிலே நாம் கடந்து செல்லும் போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை பின்பற்றி செல்லும் போது நம்முடைய பாதைகள் கரடுமுரடாக இல்லாமல் சரியான பாதையாக, நேர் பாதையாக, கோணலாக இல்லாமல் சரியாக ஆண்டவரை நோக்கி செல்லுகின்ற பாதையாக அது அமைந்திருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, திரைச்சீலை கிழிந்த சம்பவம் சரியான பாதையை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறது. மூன்றாவதாக, இந்த திரைச்சீலை கிழிந்த சம்பவம் உறுதி செய்யப்பட்ட நம்பிக்கையை நமக்கு தருகிறது. A hope confirmed. நம்பிக்கை, அது ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற ஒரு விசுவாசம் என்று சொல்லலாம். எபிரேயர் 6 அதிகாரம் 19 வசனத்திலே அந்த நம்பிக்கை நமக்கு நிறைவும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் இருக்கிற இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கு பவுல் அப்போஸ்தலன் நம்பிக்கையின் பாதுகாப்பை குறித்து நமக்கு கற்றுத் தருகிறார். அதாவது, கடலிலே புறப்பட்டு சென்ற கப்பல் ஒன்று கரையிலே சென்று சேரும் போது அது தரையிலே நங்கூரமிடப்படுகிறது. நங்கூரம் கப்பல் ஆடாமல் அசையாமல் தண்ணீருக்குள்ளே இழுத்து சென்று விட முடியாமல் அதை பாதுகாக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நங்கூரம் தண்ணீர்களை கடந்து சென்று பூமியை இறுக பற்றி கொள்ளும். அப்பொழுதுதான் அது கப்பல் ஆடாமல் அசையாமல் பாதுகாக்க முடியும். நங்கூரமாகிய இயேசுவை நீங்களும் விடாபிடியாக இறுக பற்றி கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கிருஷ்ணபிள்ளை எழுதுவார், சிக்கன பிடித்துக் கொள்ளுகின்ற ஒரு அனுபவம். ஆண்டவருடைய கரங்களை நம்முடைய கரங்கள் கொண்டு சிக்கன, எவ்விதமான வெற்றிடமும் இல்லாமல் சிக்கன ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை இந்த நங்கூரம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த பற்றுறுதி நம்மை புதிய வாழ்வுக்கு நேராக அழைத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். முடிவாக மத்தேயு 9:24 வசனத்திலே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று செய்த ஜெபத்தை போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாச குறைவிலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். கடுமையான சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே அகில உலக மக்களுக்காக ஜெபங்களை ஏறெடுப்பதும், அகில உலக மக்களுக்காக நாம் உதவி செய்வதும், எவரொருவர் உணவில்லாமல் இருக்கிறார்களோ, எவரொருவர் கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ, எவரொருவர் கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர்களை நேரடியாக சந்திக்காமல் தொலைபேசி மூலமாக, இல்லை என்று சொன்னால் அலைபேசி மூலமாக, இன்னமும் இருக்கிற தொடர்பு சாதனங்கள் மூலமாக அவர்களோடு உறவாடி நம்முடைய அன்பை செலுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம். சிலுவை நாதரின் அன்பு நம் எல்லாரையும் இழுக்கிறது. சிலுவையின் அன்பு, சிலுவையின் ரத்தம் நம் எல்லார் மேலும் தெளிக்கப்படுகிறது. எப்படி பிரதான ஆசாரியன் ஆட்டு கடாக்களுடைய ரத்தத்தை கொண்டு போய் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே தெளித்து அவன் பரிசுத்தப்படுத்துகிறானோ, அவ்விதமாக நம்முடைய ஆண்டவருடைய ரத்தம் நம்ம எல்லாரையும் சுத்திகரிக்கிறது. நாம் எல்லாம் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே சுத்தமாகிறோம், சுத்தமாக்கப்படுகிறோம். திரைச்சீலை கிழிந்தபடியினாலே இருள் நீக்கப்பட்டு வெளிச்சம் வந்தது. தங்களுக்கென்று, ஆண்டவருக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த இடம்
இப்பொழுது எல்லாரும் பிரவேசிக்கிற பரிசுத்த ஸ்தலமாக அது மாறிவிட்டது. ஆம், ஆண்டவர் நம் எல்லாரையும் மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரின் அன்பை நாம் பெறுவோம். ஆண்டவரின் நிறைவான வாழ்வை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதிலிருந்து எனும் தவக்காலங்களுக்காக ஸ்தோத்திரம். இருளை வெளிச்சமாக்குகிறவரே, எல்லாரும் மண்டை வருவதற்கு எங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொல்கதா மலையிலே உம்மோடு வந்து சேரத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் அருள் செய்யும். நாங்கள் வீடுகளிலே தங்கி இருக்கிற காலங்கள் எங்களுக்கும் எங்கள் ஆன்மீக வாழ்வுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். அரசாங்கங்கள் மற்றும் மக்கள் எடுக்கின்ற அநேக பிரயத்தனங்களை எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எங்களுடைய நல்வாழ்வுக்காக உழைக்கிற மருத்துவர்கள், துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள், அரசு அதிகாரிகள், இன்னமும் உழைக்கிற அனைத்து மக்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற எங்களுக்கு பலம் தாரும். எல்லா மக்களையும் அனைத்து மக்களையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இறைவன் இயேசுவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருந்து வழிநடத்துவதாக. ஆமென்.